சேதமடைந்த கால்வாய்களை 10 நாட்களில் சரி செய்து தர வேண்டும், முறையாக தூர்வார வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட கலெக்டர் வளாகத்தில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சிற்றரசு தலைமையில் வெள்ளியன்று நடந்தது. இக்கூட்டத்தில் மேலூர், உசிலம்பட்டி, திருமங்கலம், வாடிப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருவதால் பெரியாறு பாசன கால்வாயிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தூர்வாரப்படாமல் உள்ள கால்வாய், கண்மாய்கள் தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 நாட்களுக்குள் பணிகளை முடிக்காவிட்டால் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 10 வருஷமாக அந்த கால்வாய்களை சீர்திருத்தம் பண்ணாம தண்ணியே போகவே இல்லை. அது சம்பந்தமா போன கூட்டத்தில் பல கூட்டங்களை பேசிட்டு வர்றோம். இன்னும் நாங்க எழுதி அனுப்பியிருக்கோம், நான் வேலை பார்க்கறதுக்கு காசு எழுதி அனுப்பியிருக்கோம், வரலன்னு சொல்லித்தான் அவங்க சொல்றால ஒழிஞ்சு அவர்கள் எந்த நடவடிக்கையும் இதுவரையிலும் இந்த அரசு எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. மாவட்ட ஆட்சியர் இந்த ஒரு 10-20 நாள் நாங்கள் சீர்திருத்தம் பண்ணவில்லை என்றால் எங்களுடைய தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக அந்தந்த பகுதி ஆத்துக்கால் பகுதி மக்களை திரட்டி மறியல் பண்ணுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைக்கோடி விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று கூறும் விவசாயிகள் மழைநீர் வீணாவதையும் கடலில் கலப்பதையும் தடுத்து நிறுத்த போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.